ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி அதை நைட்டே சோக் பண்ணி வச்சிடணும். சோக் பண்ணிவிட்டு அதில் தான் இன்றைக்கி பாயாசம். பார்க்கலாமா ஃபுல் வீடியோ? வாங்க. நைட்டே சொன்னேன் இல்லையா, ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறணும். மார்னிங் எடுத்து அதை நம்ம குக்கரில் மாற்றி அதில் அந்த தண்ணி கொஞ்சம் கலராக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது அதுக்கப்புறம் தெளிவாயிரும். அதில் நார்மல் மட்டை ரைஸும் ஒரு பொடி போட்டிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அதை நல்லா குக்கரில் ஒரு 3-4 விசில் வரட்டும். அது ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு 1.5 டம்ளர் வாட்டர் போட்டு வெல்லம் போட்டு அது ஒரு பக்கம் பாவை எடுக்கிறோம். சப்போஸ் நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் இருந்தது, பட் எனக்கு வெல்லம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ரெண்டுமே வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கலந்தே தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேங்காய் நம்ம கீரலாக இது பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ரைஸ் ரெடி ஆன அப்புறம் இறக்கி வச்சுட்டு நான் உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, அந்த இதை வச்சு நல்லா ஒரு மசிச்சு விட்டுட்டோன்னா அந்த அரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா. இப்போ அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த வெல்லமும் போட்டு அந்த பால் ரெடியாக இருந்தது. அதை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதில் இருக்க தண்ணி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இறுக்கி அந்த பதம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சி பால் எடுத்துட்டு அந்த பாலை இதில் விட்டுட்டு அதுக்கு நடுவில் ஏலக்காய் தூள், ஏலக்காய் 2 ஏலக்காய் கொஞ்சம் நசிக்கும் அப்படி போட்டுட்டு தேங்காய் பால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விடணும். சூட்டோடு விட வேண்டாம். சில நேரத்தில் அது என்ன ஆகணும், ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி பொறியாக வரும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் சூட்டோடு இதமான சூட்டோடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். விட்டுட்டு அதை அப்படியே விட்டு ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றி கேஷ்யூநட், ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தது அதை இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோகோனட் சின்னதாக பீஸாக அந்த கட் பண்ணி அதையும் டீப் ஃப்ரை பண்ண அந்த நெய்யில் போட்டு வறுத்துட்டு அந்த முந்திரி பருப்பு தேங்காவோடு போடும்போது அது நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அப்படியும் பண்ணலாம். இல்லை எனக்கு வேண்டாம், ஒன்லி கேஷ்யூநட் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நான் எப்போவுமே கோகோனட் போடுவேன். ஒரு சோம்பேறித்தனம் தேங்காவை உடச்சி கீறுறதுக்கு, அதனால் அந்த கேஷ்யூநட் மட்டும் நான் நெய்யில் அப்படியே இது பண்ணி வச்சுட்டேன். கேரளா பாயசம் ரெடி. இது கேரளா சைடு ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பாயசம் கருப்பு கவுனி அரிசி வச்சு.